இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி இதான் மெயின். ஸ்டாலின் வர்சஸ் என்டிஏ இது செகண்ட். ஸ்டாலின் வர்சஸ் சீமான் இது தேர்ட். விஜய் வாராரு ஃபோர்த்ல இருப்பாருன்னா என்னோட கணக்கு. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தாரு. இது கூட்டணி குறித்தெல்லாம் இல்ல, தமிழர் நலன் சார்ந்து. இன்னைக்கு நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல டெல்லியில செங்கோட்டையன் இருக்கார் அப்படின்னு ஒரு செய்தி. செங்கோட்டையனாலும் சரி, சத்திரன் குருமூர்த்தினாலும் சரி, தமிழக பாஜகவை 10% மேல கொண்டு வந்த தமிழக பாஜகவின் அடையாளமா இருக்கக்கூடிய அண்ணாமலைனாலும் சரி, எடப்பாடி டிக்ளைனிங் போல்ஸ். எடப்பாடி பழனிசாமி இப்போ அண்மையில இந்த அமித்ஷாவை சந்திச்சார்ல, இந்த சந்திப்பின் மூலமாக அப்போ கூட்டணி உறுதியாயிருச்சு நம்ம புரிஞ்சுக்கலாமா? கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடக்குது. எடப்பாடி சிஎம்மா சொன்னா 29 மோடிக்கு பாதிக்கும். இப்போ பன்னீர்செல்வத்தை நீங்க இன்னும் என்னவா கன்சிடர் பண்றீங்க? ஏன்னா இப்போ நீங்க வந்து அவர் கூட ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்றீங்க வேற. இப்போ பன்னீர்செல்வம் நிலையுமே கேள்விக்குறியாயிருக்குல்ல. பன்னீர்செல்வத்தால 13% வாக்கு எடப்பாடி பாதிக்கப்பட்டுட்டாருங்கிறது உண்மை. பன்னீர்செல்வம் நிலைமை என்டிஏல இருக்கிறாரு. என்டிஏ அவரை ரெகனைஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இதுலதான் சிவி சண்முகம் மற்றவங்கள மாதிரி என்னைய நினைச்சுக்கிட்டு தப்பா பேசிட்டாரு. அதுக்கு கம்ப்ளைண்ட், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. அது வெயிட்டிங். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. விஜய் அந்த ஸ்பீச் முடிக்கும் போது வரக்கூடிய நாள் 2026 அந்த ஆண்டு வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்னு சொல்றாரு. அதிமுகவை ஓரங்கட்டிட்டாரா இல்ல அதிமுகவை அவர் என்னவா மதிப்பிடுறாரு நீங்க நினைக்கிறீங்க? ரவீந்திரன் துரைசாமி கருத்தை விஜய் ஒத்துக்கிட்டாரு. தமிழகமே அதை ஒத்துக்கிடுது. திமுக செய்தி தொடர்பாளர்களே ஒத்துக்கல. ஸ்டாலின் அதை உணர்ந்தாரு. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ்னு ரவீந்திரன் சொல்றாரு. இது உண்மைன்னு உங்களுக்கு தெரியுமான்னு பாண்டேட்ட கேளுங்க. பாண்டே சொல்றதை ஏன்ட்ட கேட்குறீங்கல்ல, நான் சொல்றதையும் பாண்டேட்ட கேட்டு உங்க ஆனஸ்டியை நிரூபிங்க நீங்க. அதே மாதிரி ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். 3 தேர்தலில் 45% வாட்டை தாண்டிட்டாரு. காமராஜ் 45-46 இருந்தார், கட்சியை பிடிச்சிருந்தாரு. நான் காமராஜ் அரசியல் தான் பண்ணாரு. நாடிமுத்து பிள்ளையும் சரி, வல்லத்தரசியும் சரி, பசுமன் தேவரையும் சரி, ஆதிமூலம் நாடாரையும் சரி, கான்ஸ்டியூன் கமிட்டி மெம்பர் தையல்பாக ஆயத்தனும் சரி, வடமலை நாயக்கரும் சரி, கம்பன் செட்டியார் கணேசன் செட்டியாரும் சரி, ஏன் முதலமைச்சர் ராஜாஜியும் சரி, அழுத்தம் கொடுத்து கட்சியை விட்டு வெளியேற்றி கட்சியை பிடிச்சிக்கிட்டு தான் அவர் அரசியலை பண்ணினாரு. 57ல் 45% வாக்கெடுத்தாரு, 62ல் 47% வாக்கெடுத்தாரு. அந்த உயரத்தில் ஸ்டாலின் இருக்கிறாரு. கூட்டணி பலத்தில் இருக்கிறாரு. கூட்டணி இன்டாக்டா இருக்குது. தேமுதிகவும் 70% திமுக கூட்டணிக்குள்ள போறதுக்குள்ள வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. நான் சந்திச்சதை கூட பிரேமலதா அம்மையார் ட்வீட் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு எது நல்லதோ அந்த முடிவை அவங்க எடுப்பாங்க. கேப்டனுக்கு ஃபேமிலி நல்லா இருக்கணும், மக்கள் தொண்டர் ஐயா அழகிரிசாமி நாடு மகன் பெரிய அளவு வரணும்னு நம்ம 2016 திமுக கூட்டணிக்கு நம்ம பண்ணணும். அது நடந்திருக்கும்னா கேப்டன் காலில் கருணாநிதியும் ஜெயலலிதா வந்து விழுந்திருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் அப்படியே போட்டு சார் ஐயா மூப்பனார்கிட்ட கலைஞரும் ஜெயலலிதா விழ இல்லையா, கலைஞர் மூப்பனார்கிட்ட 20 சீட்டு மேஜர் பார்ட்னராக போகலையா, ஜெயலலிதா 11 சீட்டு வாங்கிட்டு மூப்பனாரோட கூட்டணி போகலையா, அந்த உயரத்துக்கு வந்திருப்பாங்க. சரி, இன்னைக்குள்ள சூழ்நிலையில் காமராஜருக்கு அந்த உயரத்துக்குள்ள கூட்டணி பலத்தில் ஸ்டாலின் இருக்கிறாரு. ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி இதான் மெயின். ஸ்டாலின் வர்சஸ் என்டிஏ இது செகண்ட். ஸ்டாலின் வர்சஸ் சீமான் இது தேர்டு. விஜய் வாராரு ஃபோர்த்தில் இருப்பாருன்னா என்னோட கணக்கு. பிளேஸ்மெண்ட் வேற ஏறி வந்தாருன்னா அதுக்கு திறமை. ஸ்டாலின் வர்சஸ் விஜய் 4. இந்த 4 பேரும் ஸ்டாலினுக்கு எதிராக இருக்கிறாங்க. இதுதான் என் கணிப்பு. 26 வரட்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிளைமை வைக்கலாம். பாண்டேக்கு கிளைம் சசிகலா விஷயத்தில் நடந்ததா, இல்லை ரவீந்திரன் துரைசாமிக்கு கிளைம் சசிகலா விஷயத்தில் நடந்தான்னு தமிழுக்கு ஒரு நல்லுலகமே தெரியும். என்ன சொன்னார் பாண்டே சசிகலா இதில்? யார் சொன்னா? ஒத்த ஆளா, துணிச்சோலா, தெய்வ திருமகன் தாழ்நிலை நாடா இருக்க தொண்டை சசிகலாவை அடிக்கலைன்னா மோடிக்கு அது நல்லது இல்லைன்னு அடிப்பாங்க. பிஎம்ஓ கரெக்டாக இருப்பாருன்னு சொன்னேன். அது நடந்தது. ஐயா ராஜகோபாலன் பெரிய அளவில் சாதிச்சிட்டீங்களா தம்பின்னு பேசினார். ஐயா, உங்கள் கருத்து என் கருத்தும் வேறையாக இருந்தாலும் உங்கள் உணர்வும் என் உணர்வும் உண்மை. நான் வெற்றி பெற்றதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு தான் டெல்லி ராஜகோபாலன்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். ஸோ நான் தெளிவாக என் கருத்தில் இருப்பேன். என்னைக்கும் 26 தான் ரிசல்ட்டை சொல்லும். ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்தை சொல்லலாம். என் கருத்தை நான் ஜெயிப்பேன். பாண்டே இதில் தோப்பாரு எடப்பாடி விஷயத்தில். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தாரு. இது கூட்டணி குறித்தெல்லாம் இல்லை, தமிழர் நலம் சார்ந்து அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இன்னைக்கு தனியார் நிகழ்வுல அமித்ஷா வந்து என்ன பேசுறாரு அப்படின்னா, கூட்டணி தொடர்பாக நாங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம், கூடிய விரைவில் அந்த முடிவை வந்து நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்றாரு.
இன்னைக்கு நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல டெல்லியில செங்கோட்டையன் இருக்கார் அப்படின்னு ஒரு செய்தி. செங்கோட்டையனாலும் சரி, சத்திரன் குருமூர்த்தினாலும் சரி, தமிழக பாஜகவை 10% மேலே கொண்டு வந்த தமிழக பாஜகவின் அடையாளமாக இருக்கக்கூடிய அண்ணாமலைனாலும் சரி, எடப்பாடி டிக்ளைனிங் ஃபோல்ஸ், அவருக்கு பலம் 19.4 தான். விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்கில் இருக்கனால பலகீனம் அடைஞ்சிருக்காரு. பாண்டே இதெல்லாம் பேசுவாரா? அறிவு நாணயத்தோட பேச மாட்டாருங்க. நான் பேசுவேன், வேணா என்னையும் பாண்டையும் உட்கார வைங்க, நான் பேச தயாராக இருக்கிறேன். சசிகலா விஷயத்தில் அடித்த மாதிரி இதுலேயும் அடித்து காட்டுவோன்னு அவர்கிட்ட ஆணித்தரமாக சொல்ல மாறேன். இது பாண்டேக்கு இல்லை, பாண்டே மாதிரி 1000 பேருக்கு தான். நம்ம வெளிப்படையாக சொல்கிறேன், சிங்கம் மறைஞ்சது சண்டை போடாது, நரி நேருக்கு நேர் சண்டை போடாது. எப்படி சசிகலாவை அடித்தோமோ அதே மாதிரி எடப்பாடி என்டிஏக்கு சிஎம் கேண்டிடேட் இல்லாமல் செய்ய முடியும். அதற்கான காரண காரியங்களும் மோடிக்க நன்மைகளுக்காக தான் நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம். இதை இந்த 3 பேருமே பாஜக டெல்லி தலைமையில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எடப்பாடி பலம் 19.4% தான். அவரை சிஎம் கேண்டிடேட்டாக என்டிஏக்கு சொன்னால் நாடார் ஓட்டு வராது, முக்குலத்தோர் ஓட்டு வராது, நான் வன்னியர் ஓட்டு வராது, நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்டு வராது. அது பின்னடைவை சந்திக்கும். 38% பலம் உள்ள அணி 32 போயிடும். இதில் தான் சீமானு வந்து எடப்பாடியை சொன்னால் எடப்பாடியை நம்ம எழும்பி வர முடியாது, நான் எடப்பாடியை தாண்டி வந்துடும்னு சீமானு நம்புறாரு. ஸோ அவருக்கு நம்பிக்கையில் வந்து குறுக்கனுக்கு எதுக்கு பாண்டே யாரு? அதைத்தான் நான் கேட்குறேன். இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமி டிக்ளைனிங் ஃபோர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே சமயத்தில் 2026 என்டிஏ கூட்டணி அமைந்தால் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக தானே இருப்பார். அதுதான் இருக்கக்கூடாதுன்னு சசிகலா விஷயத்தில் ஜெயித்த மாதிரி இதிலே நாங்கள் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம். சசிகலா விஷயத்தில் யாரையெல்லாம் ஜெயித்தோம் தெரியுமா? எமர்ஜென்சி ஹீரோ சுப்பிரமணிய சாமியை ஜெயித்தோம், மிகப்பெரிய தியாகவரலாறு கொண்ட இல கணேசன்ஜியை ஜெயித்தோம், மோடியையே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொமோட் பண்ண சத்திரன் குருமூர்த்தி, சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டி எறியும் போது அணைக்கணும்னு சொல்லும்போது மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளே சசிகலா வர முடியாதுன்னு ஜெயித்தோம். நாங்கள் அடித்ததெல்லாம் சாதாரண ஆள் இல்லை. அந்த இஷ்யூவில் அவங்கெல்லாம் பெரியவங்க, அந்த இஷ்யூவில் அடித்தவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் இல்லை. இதுவும் பாண்டேக்கு புரியணும். ஸோ அதில் பாண்டேயும் ஒரு ஆள் தான். அதே பாண்டே கிட்ட தான் இப்போ எடப்பாடி சிஎம்ங்கிறதுல இல்லை. எடப்பாடி சிஎம்னு சொன்னால் சீமானுக்கு இந்த 18% என்டிஏ ஓட்டில் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிற பெருந்தலைவர் காமராஜ் வார்த்தைக்கு இணங்க இந்த 18% என்டிஏ ஓட்டில் பாதிக்கு மேலே சீமான் தலைமைக்கு போகும்னு நாங்கள் சொல்கிறோம். அதனால தான் சீமான் ஏபிசிடின்னு பெரிய அளவில் ஏற்றுட்டு இருக்காரு. பஞ்சாப்லேருந்து அலுவாலியான ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் வந்து நீங்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வாங்க, மோடி உங்களை விரும்புகிறாரு, மோடி உங்கள் டேம்ஸுக்கு வருவாருன்னு சொல்லியும் அவர் வந்து ஏபிசிடி எதிர்ப்பில் 214 தனிச்சு போட்டின்னு இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி இப்போ அண்மையில் இந்த அமித்ஷாவை சந்திச்சார்ல, இந்த சந்திப்பின் மூலமாக இப்போ கூட்டணி உறுதியாயிருச்சு நம்ம புரிஞ்சுக்கலாமா? கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடக்குது. எடப்பாடி சிஎம்மா சொன்னால் 29 மோடிக்கு பாதிக்கும். அதை நாங்கள் கடுமையாக ஃபைட் பண்ணியிருக்கோம். எப்படி நடராஜன் ராகுல் காந்தியை வச்சு மோடி கிட்ட பவர் பாலிடிக்ஸ் பண்ணாரோ, யாருக்கிட்ட யாரை வச்சு பவர் பாலிடிக்ஸ் பண்ணி பார்க்கறது அடிச்சு தகர்த்தோம். இல்லை, எடப்பாடி வேண்டான்னு சொல்றதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கு? செங்கோட்டையும் அதை காரணத்தை மேலே சொல்லியிருக்கிறாரு, அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு, சத்யன் குருமூர்த்தி சொல்லியிருக்கிறாரு. எங்கள் ஆர்டி டீம், எங்கள் கூட ஆல் இண்டியா நெட்வொர்க்கில் எங்கள் டீமும் எடப்பாடியை சிஎம்மா சொன்னால் 29 மோடியை பாதிக்குங்கிறத தெளிவாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். பாண்டே ராஜகோபாலன், ஜேபிசி சிறாம், இன்னும் கொஞ்சம் பேர்லாம் எடப்பாடி சிஎம்னு டங்குன்னு ஆடுறாங்க. சசிகலா விஷயத்தில் தோத்த மாதிரி இதுலேயும் எங்கள்கிட்ட தோப்பாங்கங்களா நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். இந்த சூழ்நிலையில் நாங்கள் கடுமையாக ஃபைட் பண்ணுறோம். வி ஆர் பார்ன் ஃபைட்டர். மீண்டும் சொல்கிறேன், சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போடாது, நரி நேருக்கு சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி நாங்கள் சண்டை போடுறோம். சண்டை போடுறது யாருக்கிட்ட? என் தம்பிகிட்ட தான் சண்டை போடுறேன். பாண்டே என் சகோதரன், அது வேறு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ அண்ணாமலை வந்து முன்னாடி கட்சி நலன்லாம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு, இப்போ வந்து தமிழ்நாட்டு நலன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு. என்ன காரணம்? கண்டிப்பாக எடப்பாடி உள்ள வராரு, அவர் கமிட் பண்ணிட்டாரு. பட் அவர் சிஎம் கேண்டிடேட்டாக இருக்க மாட்டார். இல்லை, அண்ணாமலையின் அந்த மாற்றம், அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி மாற்றம், இது முழுக்க திமுகவை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சந்தர்ப்பத்தினால் ஏற்பட்ட ஒரு கூட்டணியாக தானே இதை பார்க்கப்படும் என்டிஏ கூட்டணிங்கிறது. முழுக்க திமுக எதிர்க்கணும்னா சில விஷயங்களை சொன்னான்னா அது அப்செட்டாக இருக்கும். இல்லை, ரியாலிட்டியை சொன்னால் கூட கஷ்டமாக இருக்கும் பலருக்கு. அதனால் அதை நான் சொல்லலை. இப்போ அவங்க 18% என்டிஏயும் 19.4% அதிமுக ஒன்றா சேர்றாங்க. அதிமுகவில் எடப்பாடியை செங்கோட்டையனே ஏற்றுக்கல, இன்னும் பலர் ஏற்றுக்காக உள்ளே இருக்காங்க. அப்போ எடப்பாடி தனக்கும் தன் ஆதரவாளர்களுக்கும் ஒரு 80-90 சீட்டு வாங்கிட்டு ஒதுங்கி விடணும். இல்லை, இப்போ ஓபிஎஸ், டிடிவி அவங்களுடைய ரோல் என்னவா இருக்கும்? சசிகலா வந்து எப்படியாவது ஒன்று இணைஞ்சிரும், நீங்கள் பார்க்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. சசிகலா விஷயத்தில் நான் சொல்கிறது தாங்க நடக்குது. எல்லாம் சொன்னாலும் பிரியன் போன்ற எல்லாம் என் சகோதரர்கள் தான், பேரை சொல்கிறேன்னு வருத்தப்பட வேண்டியதில்லை. அவங்களும் என்ன விமர்சித்தா நானும் ஏற்றுக்கிறேன், விமர்சனம் தான். சசிகலா மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் வர முடியாதுன்னு சொன்னது நான் தான், அதுதான் நடந்தது. அதே மாதிரி தினகரன் எப்படி வந்தாருன்னா 4 மணிக்கு அண்ணாமலை தினகரன் பிறந்த நாளுக்கு ட்வீட் போட்டார். ஆனால் எக்ஸ் தளம் இல்லை, ட்விட்டர் தான் போட்டார். 5 மணிக்கு நேரில் பேசினார். சசிகலாவையும் தினகரனையும் செக்ரிகேட் பண்ணி தாங்க தினகரன் அந்த அணிக்குள்ளே வந்தார்.
அது வேற. இப்போ பன்னீர்செல்வம் முக்கியமான தலைவர். அவர் 1% ஓட்டு எடுத்தாலும் அவர் பிரிஞ்சு போனதுனால 33% இருந்த அதிமுக 20% போயிட்டு. இல்ல இப்போ பன்னீர்செல்வத்தை நீங்க இன்னும் என்னவா கன்சிடர் பண்றீங்க? ஏன்னா இப்ப நீங்க வந்து அவர் கூட ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்றீங்க வேற. இப்ப பன்னீர்செல்வம் நிலையுமே கேள்விக்குறியாயிருக்குல்ல. பன்னீர்செல்வத்தால 13% வாக்கு எடப்பாடி பாதிக்கப்பட்டுட்டாருங்கிறது உண்மை. பன்னீர்செல்வம் நிலைமை என்டிஏல இருக்கிறாரு. என்டிஏ அவரை ரெகனைஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இல்ல எங்களோட கஷ்டமான தருணத்தெல்லாம் வந்து இவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அண்மையில பேசும்போது பிரிஞ்சது தான். அவர் வந்து கட்சிய அலுவலகத்துக்கு வந்து என்னெல்லாம் பண்ணாருன்னு நம்ம பார்த்தோம்ல. சேர்க்கறதுக்கான அது வாய்ப்பெல்லாம் எடப்பாடி கிடையாது பழனிசாமி அப்படின்னு அப்படித்தான் சொல்றாரு. இருப்பாரு. தப்பே இல்லை. கட்சியெல்லாம் இன்னைக்கு கம்பெனி ஆயிட்டு, அந்த கம்பெனி அவர் பிடிச்ச பிறகு அவருக்கு பையனுக்கு கொடுக்க தான் கம்பெனியை அவர் பார்ப்பாரே தவிர அதை தாண்டி அவர் போட்டியாளரை உள்ள விட மாட்டார். 100% போட்டியாளரை விட மாட்டார். நான் சொல்லிட்டு இருக்கேனா இல்லையா? அதிமுக இணைப்புன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கட்டத்திலையும் சசிகலாவை பெரிய பொசிஷனில் இருந்தவங்க விட மாட்டார். தினகரன் பெரிய பொசிஷனில் இருந்து விட மாட்டார். பன்னீர்செல்வம் இணையானவும் பெரிய பொசிஷனில் இருந்தவர் விட மாட்டார். போட்டியாளரை யாரும் உள்ள விட மாட்டாங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேனா இல்லையா? இல்ல இப்ப போட்டியாளர் யாரும் விட மாட்டீங்க. இதுலதான் சிவி சண்முகம் மற்றவங்கள மாதிரி என்னைய நினைச்சுக்கிட்டு தப்பா பேசிட்டாரு. அதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. அது வெயிட்டிங். நான் அந்த இதுல தெளிவா இருக்கிறேன். இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப சசிகலாவோ அல்லது ஓபிஎஸ்ஓ டிடிவி தினகரனோ ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருவாங்க அந்த இடத்துல நம்ம விட்டு கொடுத்தோம்னா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப செங்கோட்டையனா அவர் என்னவா நினைக்கிறார்? இன்னைக்கு கூட வந்து எனக்கு தெரிஞ்சு தப்பா கூட இருக்கலாம். எனக்கு அது தெரியாது. செங்கோட்டையன் டெல்லி போயிருக்காருங்க எனக்கு தெரியாது. ஷாக் ஆயிட்டாருங்க. போட்டு பாருங்க. செங்கோட்டையன் பற்றி கேள்வி வந்ததும் ஷாக் ஆயிட்டார். எதிர்பார்க்கல. செங்கோட்டையன் மோடியை போழ்ந்ததுனால தான் இவர் டெல்லிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி போனார். அப்போ எதை கண்டு நீங்கள் பயப்படுறீங்களோ அதை வச்சு தான் மேலும் பயங்காட்டுவாங்க. இல்லை அப்போ செங்கோட்டையன் இப்போ அண்மையில் அந்த பாண்டேயோட நிகழ்ச்சி, அந்த சாணக்கிய ஆண்டு விழாவில் தான் மோடியை புகழ்ந்து பேசுகிறாரு. அதனோட தொடர்ச்சியாக தான் வந்து எடப்பாடி பழனிசாமியோட அந்த மாற்றமே நகர்ந்திருக்கா, இல்லை வேற எதுவும் பொலிட்டிக்கல் கால்குலேஷன்? அதோட தொடர்ச்சியாக தான் நடந்திருக்குன்னு நம்ம கருத வேண்டியது இருக்குது. வேற எல்லாத்த விட சீமான மோடி சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லிடுவாருங்கிறதெல்லாம் எடப்பாடி நம்பியிருக்க மாட்டார். ஆனால் சீமானே தனிச்சு தான் போவாருங்கிறது எடப்பாடிக்கு தெரியும். செங்கோட்டையன் மூலமாக கட்சிக்குள்ள பாஜகவை துண்டாடிடுவாங்க. தெற்க மேற்க உள்ள பாஜக காரங்கள்லாம் செங்கோட்டையன் பின்னாடி போனால், மேற்க உள்ள அதிமுக காரங்கள்லாம் செங்கோட்டையன் பின்னாடி போய் பாஜக அணிக்கு போயிட்டாங்கன்னா நம்ம 20ங்கிறது 10-12 கீழே போயிடுவோம். இருக்க 20 காப்பாற்றுறதுக்கு நம்ம பாஜக கிட்டே போயிடுவோம்னு பாஜக போறாரு. ஓகே, இப்போ டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் செங்கோட்டையிலேருந்து வேற விதமான நடவடிக்கைகளை பார்க்கலாமா? நம்ம ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேவை? நேற்று ஒரு பெரிய முக்கியமான இதிலெல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு தான் அழைப்பு வந்ததும் அழைப்பின் பேரில் செங்கோட்டையன் போயிருக்கிறாரு. என்னங்கிறது எனக்கு ஆன் டைம் செங்கோட்டையன் எனக்கு எந்த தகவலும் இல்லை. வரட்டு பார்ப்போம். அண்ணன் வந்து பிளேடு கார்ட்ஸ் க்ளோஸ் டு ஹிஸ் செஸ்ட், ரொம்ப நிதானமும் என்டியூரன்ஸோட விளையாடுவார். அவர் வந்து பிசில் அவுட் ஆயிடுவார்னு எல்லாரும் நினச்சாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த இடத்துக்குள்ள பன்னீர்செல்வத்திட்ட இருந்து நீங்கி உட்கார்ந்ததே தப்பு. மொத்தமாக அதிமுக பிடிக்கணுங்கிறது சாத்தியம் இல்லை. எடப்பாடி ஒரு லீடர் தான். அப்போ மொத்தமாக அதிமுக பிடிக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. பலரும் ரீஸ்ட்ரக்சரிங், ரீஅரேஞ்ச்மெண்ட்டு அதெல்லாம் நடக்காது. எடப்பாடி ஒரு லீடர் தாங்க. அது நான் இன்னைக்கு சொல்லலை. 7 வருஷத்துக்கு முன்னே சொன்னேன். அப்போ சொல்லும் போதெல்லாம் எடப்பாடியெல்லாம் ஒரு ஆளா, சசிகலாமையார் வந்ததும் காலில் விழுந்துருவாங்கன்னு சொன்னவங்க தான் இன்னைக்கு பேசுவாங்க. அன்னைக்கு நம்ம தெளிவாக சொன்னோம். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரோட மூமெண்ட்ஸையும் அவங்க வெளி உலகத்தில் எப்படி நிற்கிறாங்கிறதையும் பார்த்து கணிக்கிறோம். அந்த கணிப்பில் எடப்பாடி லீடர் தான். ஸோ அது ஸ்பிளிட்டு தான் ஆக முடியுமே தவிர மொத்தமாக செங்கோட்டையன் பிடிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த காட்சிகள் எப்படி போகிறதுங்கிறது வர நாட்களில் தான் தெரியும். செங்கோட்டையன் வந்து முடிஞ்சு போனார். அமித்ஷாவை எடப்பாடி பார்த்ததுங்கிறது நிலைமை மாறி செங்கோட்டையன் இன்னைக்கு ஆளாக வராரு. இது எந்த அளவுக்கு போகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். எடப்பாடியை முன்னிறுத்தி ஸ்டாலினை வீழ்த்தவே முடியாது. என்டிஏயோட 18% வாக்கில் பெரும் பகுதி சீமான் பக்கம் போகும், ஒரு பகுதி ஸ்டாலின்ட்டையும் போகும். அதுக்கும் ஆதாரத்தை பாண்டியனை உட்கார வைங்க. எப்படி வாஜ்பாய் ஏற்றுக்கிட்டவங்க கலைஞரை ஏற்றுக்கிட்டாங்கிறத ஆதாரத்தோட தம்பி பாண்டியை நான் என்லைட்டன் பண்ணுறேன் உட்கார வைங்க. ஓகே, அதுக்கான முயற்சியை நம்ம பண்ணுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ அண்ணாமலை வந்து என்னால் எந்த பிரச்சனையும் வராது இனிமேல் அப்படிங்கிறத ஒரு வாக்குறுதி மாதிரி கொடுக்குறாரு. எந்த பிரச்சனையும் வராதுன்னு வெளியே சொன்னாலும் எடப்பாடி பலகீனம் அடைஞ்சிட்டாரு. சீமான் பலம் பெற்றிருக்காரு. எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணால் இந்து நாடார்கள் சீமான் பின்னாடி போவாங்க, முக்குலத்தோர் சீமான் பின்னாடி போவாங்க, நான் வேளாள கவுண்டர் சீமான் பின்னாடி போவாங்கிற கருத்தை சொல்லியிருக்காரு. என் கருத்தில் ஸ்டாலின் பக்கமும் எடப்பாடிக்கு எதிராக இந்த 4 செக்ஷன்ல இருந்து கணிசமாக போவாங்க. அதற்கு ஆதாரம் தான் விக்கிரவாண்டியில் 23% இரட்டையில வாக்கு உதயசூரியனுக்கு போனது, 74% ஈரோடு கிழக்கில்
ஸ்டாலின் எடுத்தது அதுக்கு ஆதாரம். ஓகே, இப்போ என்டிஏ கூட்டணி அப்போ வலிமை ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? என்டிஏ கூட்டணி வலிமையாக்கி 1-to-1 கொண்டு வரணுங்கிறதான் மோடி அமித்ஷாவுக்கு ஆசை. அதற்கு சில ஆபரேஷன்ஸ் நடக்கும், பொறுத்திருந்து பாருங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.